சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹேர் ரிப்பேர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். இதனால என்ன நல்லது நம்ம ஹேருக்கு? அமினோ ஆசிட்ஸ் 5 கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதால இப்போ என் ஹேர் ட்ரையாக இருக்குது, நான் இந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறேன்னா அதாவது ப்ரீ ப்ரெப் இதுக்கு முன்னாடியே நான் அதான் ரெடியாகி வரணுமா? தேவையே இல்லை. இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் நான் என்ன மேம் எப்படி ஹேரை கேர் பண்ணிக்கணும்? நான் ஒரு பிராண்டோட எக்ஸ் ஆர் ஒய் பிராண்டோடைய ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணேன் சல்ஃபேட்டோட அப்படின்னும் போது அது எவ்வளோ மேம் சார்ஜ் ஆகும் இந்த நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க? ரீசனபிளாக இருக்கும், எக்கனாமிக்காக இருக்கும். ஸோ தட் நம்ம இந்த நார்மலாக ஒரு ஹேர் ஸ்பா ஒரு 1000 rupees அப்படின்னும் போது ஹலோ ஆல், நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஹேர் ஸ்பாலேயே ஒரு அட்வான்ஸ்டான ஹேர் ஸ்பா. எவ்வளோ நாள் டேமேஜாக இருக்குது இப்போல்லாம் நம்ம சொல்ல போனோன்னா நிறைய பேருக்கு ஹேர் டேமேஜ்ன்றது தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நிறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் கலரிங் கெராட்டின் எல்லாமே பண்ணி நம்ம அதை ரிப்பேர் பண்ணணுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி பார்க்க போனால் இது ஒரு ஸ்பாவோட ப்ரொசீஜர் தான். ஹேர் ஸ்பா எப்படி ஹேர் வாஷ் பண்ணி அந்த மாலிகுல்ஸ் ரிப்பேர் பண்ணுறோமோ, பாண்ட்ஸை வந்து கிளியர் பண்ணுறோமோ, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான். இட் வில் டேக் ஹார்ட்லி ½ an hour போதுமானது, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எனி டேமேஜ் ஹேரையும் நம்ம சரி பண்ணலாம். தட் மீன்ஸ் 2 years டேமேஜாக இருக்குது, எனக்கு ஹேர் இப்போ சரியே ஆக மாட்டேங்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்றதுக்கும் இந்த ஹேர் மாலிகுல்ஸை புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம். அப்சல்யூட் ரிப்பேர் மாலிகுலர் ஸ்பா, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம். பெப்டைட்ஸ் அண்ட் பாண்டர் 5 அமினோ ஆசிட்ஸ் கொண்ட ஷாம்பூவில் வந்து உங்களுக்கு ஷாம்பூ வாஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஷாம்பூ பண்ணிட்ட அப்புறமா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிஷ்னர் பண்ணுவோம். இதில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கண்டிஷ்னர் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ணுறோன்னா சீரம். இது வந்து ரின்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக சீரமோடு சேர்ந்த ஒரு பாண்டர், அமினோ ஆசிடோட பாண்டர்ஸில் நம்ம வந்து சீல் பண்ணுறோம். சீல் பண்ணி அகெயின் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். டாப் அவுட் மாதிரி பண்ணுறது தான். இதில் வந்து எக்ஸாக்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹேர் ஸ்பாவா அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை. இந்த ஹேர் ஸ்பாவுக்கு பதில் இவங்களுக்கு என்னென்னா 2 years டேமேஜ் ஆன ஹேரை கூட சிங்கிள் ஹேர் வாஷில் கிளியர் பண்ண போகிறோம். சிங்கிள் ஹேர் வாஷில் அவங்களுக்கு அந்த ஹேருடைய பாண்ட்ஸை வந்து ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுதான் இதோட ட்ரீட்மெண்ட். அகைன் நம்ம இப்போ ஹேர் ஸ்பாவுடைய மெத்தட் தான். ஒவ்வொரு ஹேராக எடுத்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து க்ரீம் போட்டு உங்களுக்கு மசாஜ் பண்ணுறாங்க. மசாஜ் எப்படி பண்ணுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனாக எடுத்து உங்களுக்கு எமல்சிஃபிகேஷன் ஆஃப் யோர் கியூட்டிக்கலில் எமல்சிஃபை பண்ணி மசாஜ் கொடுக்குறாங்க. எவ்வளோ அழகாக அவங்களோட ஹேர் வந்து அந்த பாண்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுது, பாண்ட்ஸை பில்டப் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இது. அப்சல்யூட் மாலிகுலர் ட்ரீட்மெண்ட்னு ஒரு விஷயம் வந்து சூப்பராக பண்ணி காமிச்சிங்க அண்ட் டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன மேம்? இதனால என்ன நல்லது நம்ம ஹேருக்கு? நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னா 1 or 2 years டேமேஜ்டு ஹேர் எப்படி கண்டிஷனில் இருந்தாலும் இது வந்து ஒரு வாஷில் உங்களுக்கு வந்து அழகாக அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்.
ஏன்னா இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 3 கைண்ட் ஆஃப் பெப்டைட்ஸ் அண்ட் 3% பெப்டைட்ஸ் இருக்குது அண்ட் 5 எலிமெண்ட்ஸ், அதாவது அமினோ ஆசிட்ஸ், 5 கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு என்னன்னா இம்மீடியட்டாக எலாசிட்டி அண்ட் மூமெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே. இப்போ என் ஹேர் டேமேஜ்டாக இருக்குன்றதை நான் எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ட்ரையாக இருக்கும், ஃப்ரிஸியாக இருக்கும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது, ஒரு ஸ்டைலிங் பண்ண முடியாது. ஸ்டைலிங் பண்ணாலும் சில பேர் ப்ளோ ட்ரை பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் கூட நிற்காது. அப்போ அவங்களோட கியூட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப வெடிப்பு இருக்கும் ஹேர், பார்க்கும்போதே தெரியும் ட்ரை அண்ட் டேமேஜ்டு இருக்கிற ஹேரு. ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க நார்மலாக வந்து ஹேர் வாஷ் பண்ணதும் 1 டேலேயே திருப்பியும் ஆயில் செக்ரேஷன்ஸ் வரும். ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஹேரில் தண்ணி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது ட்ரை ஆகிடும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது ட்ரை ஹேர்ன்றது. ஸோ இப்போ என் ஹேர் ட்ரையாக இருக்குது, நான் இந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறேன்னா அதாவது ப்ரீ ப்ரெப் இதுக்கு முன்னாடியே நான் அதான் ரெடியாகி வரணுமா? தேவையே இல்லை. ட்ரையாக இருக்குது, டேமேஜாக இருக்குன்னா நீங்கள் நேராக இங்கே வரலாம். ஒன்று வாஷ் கூட பண்ண வேண்டாம், இங்கே வாஷ் பண்ணுறதுல தான் அந்த மேஜிக்கே ஆகும். ஸோ அந்த ஹேர் வாஷையே வந்து நம்ம வந்து ஈவன் ஸ்பாக்கு கூட டைம் இல்லை அப்படின்னா இம்மீடியட் வாஷ் பண்ணதுமே உங்களோட ஹேர் வந்து நல்ல சில்கி ஷைனாக இருக்கும். நாங்கள் அதை நேர்லேயே பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது அவங்களோட முடி. பட் இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் நான் என்ன மேம் எப்படி ஹேரை கேர் பண்ணிக்கணுமா? எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் ஹோம் கேர் கம்பல்சரி யூஸ் பண்ணோம். நான் இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருப்போம், பெப்டைட்ஸ் பண்ணியிருப்போம், இதெல்லாம் பண்ணி நீங்கள் வீட்டில் போயிட்டு நான் ஒரு பிராண்டோட எக்ஸ் ஆர் ஒய் பிராண்டோடைய ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணேன் சல்ஃபேட்டோட அப்படின்னும் போது அது அந்த ரிசல்ட் வந்து லாங் லாஸ்டிங் நிற்காது. ஸோ ஹோம் கேர் ப்ராடக்ட் கம்பல்சரி நீங்கள் அந்த ஈவன் லாரியல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் இப்போது, அதோட ஹோம் கேர் ப்ராடக்டே யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த ரிசல்ட் லாங் லாஸ்டிங் வரும். ஓகே. இப்போ ஜென்ரலாகவே இப்போ ஹேர் கலர் பண்ணியிருக்காங்க இல்லை எனிதிங் வித் ஹேர், எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணும்? ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, வாரத்துக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணலாமா, எண்ணெய் போட்டு தான் வாஷ் பண்ணணுமா, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணுமா, நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளோ நாளுக்கு நடுவில் ஹேர் வாஷ் பண்ணணும் மேம்? ட்ரீட்மெண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட் தான், அதாவது ஹேர் ரிப்பேர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். இந்த ட்ரீட்மெண்ட்னால இல்லை, ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி கலர் பண்ண ஹேர் எவ்வளோ நாளுக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணலான்னு. நிறைய பேர் வந்து கலர் பண்ணுவாங்க, கலர் வந்து நீங்கள் வாஷ் பண்ண ஃபேட் அவுட் ஆகும். ஸோ கலர் சேவ் ஷாம்பூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். கலர் விட்டமினா கலர், லைக் எக்ஸாம்பிள் லாரியலில் விட்டமினா கலர் இருக்குது, அந்த ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட கலர்ஸ் கொஞ்சம் லாங் லாஸ்டிங் நிற்கும். அண்ட் வாரத்தில் ஒரு ஸ்கேல்ப்புன்னா பொல்யூஷனில் போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்கன்னா வீக்லி ட்வைஸ் கம்பல்சரி ஹேர் வாஷ் இருக்கணும். ஷாம்பூ பண்ணும்போது நான் எனி ஷாம்பூ பண்ணுறேன், எக்ஸார் YZ ஷாம்பூ யூஸ் பண்ணுறேன், ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணுமானா அது நெசசிட்டி கிடையாது. whenever you are using a shampoo, ஜஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் ஒரு ஆயிலிங் பண்ணிவிட்டு ஷாம்பூவிங் பண்ணுறது வந்து மேற்கொண்டு கெமிக்கலால் ட்ரை ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் அந்த ஆயில் போடுறது. ஸோ நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு 1 hourல வாஷ் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ இன்னைக்கு பண்ண ப்ரொசீஜர் வந்துட்டு டக்குன்னு ஒரு 30 மினிட்ஸில் பண்ணிட்டீங்க. பட் இதோட எஃபெக்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் மேம்? ஸோ அகெயின் வந்து ஹோம் கேர் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து. ஹோம் கேர் இஃப் தே ஆர் யூஸிங் அ சேம் ப்ராடக்ட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1 month அந்த பாண்ட்ஸே வந்து ரிப்பேர் ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இது. எவ்வளோ நாள் நீங்கள் போஸ்ட் கேர் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் அந்த ரிசல்ட் இருக்கும். சே எக்ஸாம்பிள் ஒரு 1 month அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ நான் இது 1 மந்த்க்கு அப்புறம் திருப்பி எப்போ வந்து இந்த ஒரு மாலிகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்? மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது நல்லது. அதான் இது பண்ணிகிட்டே இருக்கணுமான்றது, நம்ம பாடியில் எல்லா பார்ட்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ரீஜுவினேஷன் ஆகும். 28 days ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து செல்ஸ் எல்லாம் பியூரிஃபிகேஷன் ஆகிறதுக்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஹேருக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு 1 month ஒன்ஸ் எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்கு அந்த ரிப்பேர் டேமேஜை வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஷாம்பு கண்டிஷனர் நீங்கள் யூஸ் பண்ணாலே அது போதுமானது. ஸோ இப்போ மாலிகுலர் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லும் போதே ஒரு பயம் வருது, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மேம் சார்ஜ் ஆகும் இந்த நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க? நான் பொதுவாக சொல்வேன், சில்ப்ரீஸில் நாங்கள் எப்போவுமே வந்து ப்ரைஸை இவங்க பண்ண முடியும், இவங்க பண்ணக்கூடாது, இவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும், எக்கனாமிக்காக இருக்கும். ஸோ தட் நம்ம இந்த நார்மலாக ஒரு ஹேர் ஸ்பா ஒரு 1000 rupees அப்படின்னும் போது இந்த மாலிகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2000 ஆகும். வேறு ஒன்றுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 rupees கொடுத்து ஹேர் இவ்வளோ நாள் டேமேஜாக ட்ரையாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருப்பாங்க, கலர் பண்ணியிருப்பாங்க, சரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதில் விட்டுட்டு இருப்பாங்க. நிறைய கிளைண்ட் வந்து நம்மக்கிட்டே சொல்லுவாங்க, நான் போஸ்ட் கேர் சரியாக யூஸ் பண்ணேன் அதனால் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற ஹேரை வந்து புத்துணர்ச்சியாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இது. ஹேரை வந்து திருப்பியும் நார்மலாக நல்ல ஷைனாக கொண்டு வரதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சூப்பர் மேம். ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஆட்ஸ்லலாம் வர மாதிரியே ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணலாம் இல்லையா? ரொம்ப அழகாக அப்படியே ஷைனிங் கொடுக்குது இந்த ஹேருக்கு. அவ்வளோ ஹெல்தியான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக எங்களுக்கு செஞ்சே காமிச்சிங்க இதுதான் சொல்லிட்டு. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வாத்தாக்காரி என்ன பண்ணிட்டு போயிது பாரு. தகர எல்லாம் வச்சுக்கிட்டு சூனியம் பண்ணி நிக்குதா வீட்ல.